Hello friends, எம்ஐயோட கேட்ஜெட் சீரியஸ் ஆல்ரெடி 6 வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 7வதா ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட். வீடியோவை எந்த இடத்துலையுமே வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஓட்டாமல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி கூட ஒரு டிவைஸ்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு 2 விதமாக டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த வீடியோவே வந்துட்டு. ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இன்னொரு சின்ன ரெக்வஸ்ட் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் நம்மளோட சேனலில் எகைன் வந்திருக்கு. ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு 2-3 நாள் ட்ரை பண்ணி ஹானரில் வந்துட்டு 8C அண்ட் ரெட்மியோட 7 அந்த மொபைலுக்கான கம்பேரிசன் வீடியோ போஸ்ட் பண்ணேன். ஒரு 9000 ரூபா பட்ஜெட்டில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யாருமே இது வரைக்கும் போஸ்ட்டும் பண்ணல. ஸோ இது பண்ண உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் பண்ணேன். வியூஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்தளவுக்கு கஷ்டப்பட்டு பண்ணோம், வியூஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லி. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் அதையும் கிளிக் பண்ணி கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குயிக்காக பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு யூசர் மேனுவல் அண்ட் இந்த சென்சார்லாம் எங்கேனாவது நீங்கள் பேஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கான ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரொம்பவே முக்கியமான கேட்வே, நெக்ஸ்ட்டு ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு டோர் சென்சார் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு ஹியூமன் பாடி மோஷன் சென்சார் கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபைனலாக ஸ்மார்ட் பிளக் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த டிவைஸ்லேயே ரொம்பவே முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேட்வே தான். இது வந்து ஒரு ஹார்ட் அப்படின்னே சொல்லலாம் இந்த டோட்டல் டிவைஸ்க்கே வந்துட்டு. இதில் உள்ள ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இதுதான் வந்து இந்த மற்ற 4 டிவைஸுமே இதோட கனெக்ட் பண்ணுது. 4 டிவைஸ்னால் இந்த 4 டிவைஸ் மட்டும் இல்லை, நம்ம இன்னும் நிறைய டிவைஸ் வந்து ஆன்லைனில் இருக்குது. எல்லாத்தோடையுமே இதை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான டோட்டல் ஹார்ட்டே வந்து இதுதான். ஸோ இதை வந்துட்டு ரொம்பவே சிம்பிள் தான். இவங்களோட எம்ஐ ஹோம் அப்ளிகேஷன் மூலியமாக ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். எப்பயும் போல் எம்ஐயை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. பட் செட்டிங்ஸில் போயிட்டு இவங்களோட சர்வர் மட்டும் சைனா சர்வரை வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். அதை சூஸ் பண்ணுங்க அப்படின்னா எகைன் நீங்கள் சைன்இன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் இந்த டிவைஸ் வந்துட்டு உங்களுக்கு டிடெக்டே ஆகும். ஏன்னா இது சைனாலேருந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கனால இந்தியாவில் இன்னும் லான்ச்சே பண்ணலை இந்த டிவைஸ் வந்துட்டு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டிவைஸ் தெரியும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஒய்ஃபையோட ஈஸியாக வந்து இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் என்னெல்லாம் ஸ்பெஷல் இருக்குது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இதில் ஒரு பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் லைட் எரியும் அண்ட் அதே போல் இதில் ஸ்பீக்கரும் இருக்குது. இந்த லைட் வந்துட்டு உங்களுக்கு வேணுன்ற கலரில் வந்து நீங்கள் எரிய வச்சுக்க முடியும். அதை வந்து மொபைல் மூலியமாகவும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப சப்பையாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். இப்போ இதை நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மெயின் டிவைஸோட இந்த 4 டிவைஸையும் நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ரொம்பவே சிம்பிள் தான். நம்மளோட மொபைல் அப்ளிகேஷன்லேயே வந்து சைல்டு டிவைஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த டிவைஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்களோ அதை அந்த லிஸ்ட்டில் சூஸ் பண்ணிக்கங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஹோல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த பின்னை மட்டும் வச்சு நீங்கள் குத்துனீங்க அப்படின்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த லைட் பிளிங்க் ஆகும். நெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் ஈஸியாக வந்து இந்த டிவைஸோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த 4 டிவைஸையுமே இதே போலயே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே கிளியராக புரியும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லைட் இல்லை ஃபேனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த டிவைஸை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வீட்டு டோர் வந்துட்டு ஒரு பக்கம் வந்துட்டு நிலையில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க, இன்னொரு பக்கம் டோரில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் ஒட்டிக்கணும். டோரை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கட் ஆகிற மாதிரி வந்து இதை செட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன இருக்குது, நம்மளோட அந்த பாடி சென்சார் இருக்குது. ஸோ இந்த மோஷன் சென்சார் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வைக்கணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 180 டிகிரி இந்த ஒயிட் கலரில் எங்கே இருக்கோ அது ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகும். அந்த இடத்துல நீங்கள் நடந்து போகிறீங்க ஏதாவது ஒன்று பண்ணீங்க அப்படின்னா இது ஸ்விட்ச் ஆன் ஆகிற மாதிரி இருக்கும். திருடங்க யாராவது வராங்க அப்படின்னும் போது நீங்கள் கேமராலாம் வைக்கணும் அப்படின்னே தேவையில்லை. இதை நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து டிடெக்ட் பண்ணி அலாரம் அடிச்சிடும். இந்த படியில் இந்த மாதிரி இடத்துல கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விட்ச்சு, இது எங்கேயும் வைக்கணும் தேவையில்லை, உங்கள் கையிலேயே நீங்கள் வந்து வச்சுக்க முடியும். இது எங்கே யூஸ் ஆகுது அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொரு இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு சில காம்பினேஷனில் வந்து இதை நம்ம ஒர்க் பண்ண வைக்கலாம். அந்த காம்பினேஷன் எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத நான் வந்துட்டு எண்டில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என்ன காம்பினேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை 2 விதமாக நான் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து நம்மளோட வீட்டில் வந்துட்டு ஹோம் ஆட்டோமேஷனுக்கு பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னெல்லாம் வந்து பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹோம் ஆட்டோமேஷன் அப்படின்னும் போது நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிங்க அப்படின்னாலே எந்த ஒரு சுவிட்ச் எதுவுமே போட தேவையில்லை, வீட்டில் எனக்கு லைட் எரியணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ளக்கை வந்துட்டு உங்களோட வீட்டு லைட்டில் மாட்டிடுங்க. ரெண்டாவது டோரில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து இந்த சென்சாரை செட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் மொபைலில் வந்துட்டு இஃப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாமே. ஸோ சப்போஸ் வந்துட்டு நான் டோரை எப்போ ஓப்பன் பண்ணுறனோ அப்போ எனக்கு இந்த லைட் எரியணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா போதும், டேரெக்டாக அதை சேவ் பண்ணி வச்சுக்கும். இதுக்கப்புறம் வந்து எப்போ நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போ அந்த லைட் எரியும். இதை அப்படியே நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம வீட்டோட ஹோம் செக்யூரிட்டிக்கு மாற்றுறோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். டோரை நம்ம
நம்ம எப்போ ஓப்பன் பண்ணுறோமோ அப்போ வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அலாரம் அடிக்கணும் அப்படின்ற மாதிரியும் நம்ம செட் பண்ண முடியும். ஏன்னா அந்த கேட்வேல நம்ம அலாரம் செட் பண்ண முடியும் அது மூலியமா. ஸோ இது வந்துட்டு இப்போ 2 ஃபங்க்ஷனை நம்ம வந்து யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இன்னொரு காம்பினேஷனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விட்சை யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்விட்ச் இருக்கு, உங்கள் வீட்டில் வந்துட்டு லைட்டை வந்துட்டு நீங்கள் எந்திரிச்சு போய் ஆஃப் பண்ணணும், இல்லை இப்போ நான்லாம் ஸ்டூடியோ வச்சிருக்கேன், அந்த பேக்கில் இருக்கக்கூடிய லைட்டை ஆஃப் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு தாட்டியும் போய் ஆஃப் பண்ணாமல் ஈஸியாக ஆஃப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணலாம். இதில் வந்துட்டு 3 ஆக்ஷன் நம்மளால் பண்ண முடியும். ஒன்று வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணலாம், 2 தாட்டி ப்ரெஸ் பண்ணலாம், லாங் ப்ரெஸ் பண்ணலாம். ஆனால் இதுலேயே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நீங்கள் ஒரு தாட்டி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆன் ஆகிற மாதிரியும், இன்னொரு தாட்டி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா லைட் ஆஃப் ஆகிற மாதிரியும் பண்ணலாம். அடுத்து ஃபேனுக்கு வந்து தனி ஒரு பிளக் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது 2 தாட்டி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஃபேன் ஆன் ஆகும், 2 தாட்டி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஃபேன் ஆஃப் ஆகிற மாதிரி பண்ணலாம். அடுத்து லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஆக்ஷன் ஆகிற மாதிரி இந்த ஸ்விட்சை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஸோ நெக்ஸ்ட் ஹோம் செக்யூரிட்டிக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடி சென்சார் இருக்குது. இந்த சென்சாரை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டோட கார்னரில் எங்கேனாவது வச்சிடுறீங்க இல்லை வெளியில் வச்சிடுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வீட்டோட கார்னரில் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது எப்போ வந்து நீங்கள் அந்த இடத்த கிராஸ் பண்ணுறீங்களோ அப்போ அதுக்கு நேராக இருக்க லைட் எரியணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா இதை ஈஸியாக நீங்கள் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னொரு சூப்பரான ஹோம் செக்யூரிட்டிக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களோட குழந்தை தூங்கிட்டு இருக்கு, அந்த டைமில் வந்துட்டு எப்பயுமே கூடயே இருக்க முடியாது, கேமரா செட் பண்ணுறதும் வந்து அந்த அளவுக்கு பாசிபிலிட்டி இல்லை. பட் இந்த சென்சார் அந்த வேலையை பார்த்துக்கும். உங்கள் குழந்தை பக்கத்தில் மட்டும் இதை வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா போதும், எப்போ குழந்தை எந்திரிக்குதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அலாரம் அடிக்கும். இந்த சென்சாரில் வந்து ஏதாவது ஒரு சின்ன மோஷன் நடந்தாலே வந்து அலாரம் அடிச்சிடும். அந்த மாதிரி அலாரமாக நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னும் போது லைட் எரியிற மாதிரி வெளியில் வந்து அலாரம் செட் பண்ணிக்கலாம். சப்போஸ் திருடன் யாராவது அந்த ஒரு ரீஜனுக்குள்ளே வர்றான் அப்படின்னும் போது ஈஸியாக அது டிடெக்ட் பண்ணிடும். ஒரு 180 டிகிரி வரைக்கும் யார் வந்தாலுமே ஈஸியாக டிடெக்ட் பண்ணி உங்களுக்கான அலாரம் அடிக்கிற மாதிரி லைட் எரியிற மாதிரி வந்து ஹோம் செக்யூரிட்டிக்கு நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போது இந்த காம்பினேஷனுக்கு மேலே ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னா இன்னுமே சூப்பரான காம்பினேஷன் ஒன்று பண்ண முடியும். என்ன அப்படின்னா ஒரே டைமில் இது எல்லா ஒர்க்கையுமே வந்து நம்மளால் பண்ண வைக்க முடியும். நீங்கள் டோரை ஓப்பன் பண்ண உடனே அலாரமும் அடிக்கணும், லைட்டும் எரியணும் அப்படின்னாலுமே ஈஸியாக செட் பண்ணலாம். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு சென்சாரோட காம்பினேஷன் நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான். ஸோ இவங்க இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த டிவைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இன்னும் நிறையா இந்த சைல்டு டிவைஸ் நிறையா இருக்குது. இப்போ உங்கள் வீட்டில் வந்துட்டு 5 டோர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம், 5 விண்டோ இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இந்த தனியாக வந்து டோர் சென்சார் மொத்தம் 10 நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். 10 வாங்கிட்டு ஒவ்வொரு டோர்லையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த டோரை வந்து யார் ஓப்பன் பண்ணாலுமே உடனே வந்து அலாரம் அடிக்கிற மாதிரி செட் பண்ண முடியும். ஸோ டோட்டலாக வந்து இப்போ நம்ம வந்து செக்யூரிட்டி கேமரா வைக்கிறோம் அப்படின்னா கூட எப்பயுமே அதை பார்த்துட்டு இருக்க முடியாது. பட் இது அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அலாரம் அடிச்சிடும் யாராவது விண்டோவை ஓப்பன் பண்ணுறாங்க இல்லை டோரை ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னும் போது. இப்போ நான் சொன்ன காம்பினேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சிம்பிளான காம்பினேஷன் தான் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறையா காம்பினேஷன் இருக்குது. அது உங்களோட இனோவேஷனை வச்சு நீங்கள் இன்னும் டெவலப் பண்ண முடியும். உங்கள் வீட்டை வந்து எந்த அளவுக்கு ஹோம் செக்யூரிட்டியாக வைக்கிறீங்க இல்லாட்டி ஹோம் ஸ்மார்ட் ஹோமாக மாற்றுறீங்க அப்படின்றது இதெல்லாம் இருக்கட்டும். எப்படி நம்ம மொபைலில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் வந்து இந்த செட்டப் எல்லாமே பண்ணிடலாம். அவ்வளோ சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எம்ஐ ஹோம்குள்ளே போனோம் அப்படின்னால கீழே ஆட்டோமேஷன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா போதும் இஃப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே சிம்பிள் தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த டோர் வந்து ஓப்பன் ஆனது அப்படின்னா நமக்கு லைட் எரியணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா ரொம்ப சிம்பிள். அந்த இஃப் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்தால் டோர் சென்சார் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். டோர் ஓப்பன் ஆகணுமா இல்லை க்ளோஸ் ஆகும்போது இந்த ஃபங்க்ஷன் நடக்கணுமான்னு கேட்பாங்க. டோர் ஓப்பன் ஆகும்போது அப்படின்றத நம்ம கொடுத்துடலாம். அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா தென் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த லைட்டில் நம்ம எதில் எரிய வைக்கிறோம், அந்த குட்டி பிளக் மூலியமாக தான் கனெக்ட் பண்ணி எரிய வைக்கிறோம். ஸோ பிளக் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்ன நடக்கணும், ஆன் ஆகணுமா ஆஃப் ஆகணுமா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு ஆன் ஆனால் போதும் அப்படின்னு மட்டும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரோக்ராமே முடிஞ்சிச்சு. ஸோ இதே போல தான் எல்லாமே இந்த மோஷன் சென்சார் எடுத்துக்கிறோம், நம்ம வீட்டோட கார்னரில் வச்சிடறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல இஃப்ல வந்துட்டு இந்த இடத்துல மோஷன் சென்சார் வந்துட்டு ஆக்டிவேட் ஆனதுன்னா என்ன நடக்கணுன்றதுக்கு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து தென்ல பார்த்தீங்க அப்படின்னா அலாரம் அடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த கேட்வேவை சூஸ் பண்ணி அதில் வந்துட்டு அலாரம் அடிக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா போதும், இதை யார் கிராஸ் பண்ணுறாங்களோ அப்போ அலாரம் அடிக்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். எல்லாமே ரொம்ப சிம்பிள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த டிவைஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 4600 இந்த ரேஞ்சில் banggood.comலேயே அவைலபிள் இருக்குது. ஸோ கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு தேவை அதே போல் நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ண தெரியும் உங்களுக்கு அப்படின்னா மட்டுமே வாங்குங்க. இல்லாட்டி வாங்கினீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த பழைய வீடியோ வந்து சரியாக ரன் ஆகலை. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுட் வெளி சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.